வேட்டையின் படம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி உலகமெங்குமே ரிலீஸ் ஆகறக்கு படத்துடைய ட்ரெய்லர் வெளிவந்து அனைவரையுமே கவர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கு. எல்லாவற்றிலுமே மேலாக ரஜினி சார், டிஜே ஞானவேல் இந்த படத்துடைய மைனஸாக கருதப்படும் விஷயங்கள மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, பேன் இந்தியன் படமாக வெளிவருவதால எப்படியுமே 500 கோடிகளுக்கு மேல வசூலாகிவிடும். எந்த காரணத்திற்காகவுமே இயக்குனர் ஞானவேல் அவர்கள் கதையை விட்டு கொடுக்க மாட்டார். கூட்டத்துல ஒருவன் ஜெய்பீம் அப்படின்னு இவர் இயக்கிய படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. எப்பொழுதுமே கமர்ஷியல் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஞானவேல் அவர்கள் இந்த முறை பாத்தீங்கன்னா ரஜினி சார் வைத்து இயக்கியதுதான் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கு. பொதுவாகவே ரஜினி சார் காசு போட்ட தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாரு. சூப்பர் ஸ்டார் படங்கள் அப்படின்னாலே அது கமர்ஷியல் கலந்த கதையாகத்தான் இருக்கும். சோ இந்த முறை பாத்தீங்கன்னா வேட்டையின் படம் அப்படி இருக்காதா, இது ஒரு மாறுபட்ட கதைக்களம் அப்படின்னு சொல்றாரு ஞானவேல் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரஜினி சாருடைய 40 வருட கால நண்பர் அவர்கள், அதாவது அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. ஆரம்பத்துல இந்த படத்துல அமிதாப் பச்சனுக்காக குரல் கொடுத்தது வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிகர் பிரகாஷ் ராஜ் தான். அதன் பிறகு அது செட் ஆகல அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று வெளியான இந்த ட்ரீசர் உலக அளவுல பலவிதமான சாதனைகள் படைச்சிருக்கு. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு வெளியான இந்த படத்துடைய ட்ரெய்லர் உலக அளவுல பலவிதமான சாதனைகளை படைச்சிருக்கு. ரசிகர்களை தாண்டி பல செலிபிரிட்டிஸுமே இந்த ட்ரெய்லரை கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லர்ல உள்ள ஆக்ஷன் காட்சிகள் சும்மா வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை யாரெல்லாம் ட்ரெய்லரை பாத்தீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.